மெயின் பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ற அந்த இயர்ல வந்து அவங்களோட 3 பேர் க்ளோஸா இருந்தாங்க. ஒன்னு அவங்க அம்மா, இன்னொன்னு அவங்க தாத்தா, இன்னொரு அவங்க பாட்டி. முதல்ல வந்து அவங்க பப்ளிக் எக்ஸாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அன்பார்ச்சுனேட்டா அடுத்த மாசம் அவங்க தாத்தா இறந்துட்டாங்க, அதுக்கு அடுத்த மாசம் அவங்க பாட்டி இறந்துட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க அவங்களோட கிரீஃபோட லெவல் எப்படி இருந்திருக்கும். கிரீஃப்ன்றது துக்கம். அவங்க அந்த செஷன்ல என்கிட்ட ஷேர் பண்ணும் போது என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் எந்திக்கும் போது நான் தூங்கி எந்திப்பேன், அவங்க இறந்திருப்பாங்க, திரும்பவுமானே நான் கேட்டுட்டு இருந்துச்சேன். அப்ப யோசிச்சு பாருங்களேன், அவங்களால எப்படி படிச்சு அவங்க பாஸ். இத்தனைக்கும் அவங்க ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் வேற. வருஷம் 10th ஸ்டாண்டர்டை வந்து எப்படியோ அவங்களால கம்ப்ளீட் பண்ணுன்ற அந்த ப்ரெஷர் சுத்தி உள்ளவங்க கொடுத்தனால சைக்கியாட்ரிக் மெடிசன் எடுத்து எப்படியோ அந்த ஆன்சைட்டியை வந்து எப்படியோ ஓவர் கம் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 11th ஒரு வழியா எப்படியோ பாஸ் பண்ணிட்டாங்க. 12th ஸ்டாண்டர்ட் அவங்களால பாஸே பண்ண முடியல. அப்ப பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் எக்ஸெப்ஷனல் கேசஸ் தான், பிரைட் ஸ்டூடெண்ட் தான், ஆனாலுமே அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல.